விஜய் அவர் இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறமா நடுவுல வந்து இப்ப கூட்டணிய ஏற்படுத்திக்க போகும் காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி. இதுக்காக இப்ப டெல்லியில இருக்கிற அவருடைய முக்கியமான வேலை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அவசர அவசரமாக நம்ம தமிழகம் சென்னைக்கு விஜய் அவரை நேரடியாகவே பார்க்கறதுக்காக ராகுல் காந்தி இப்ப இன்னைக்கு சாயந்தரம் ஃப்ளைட்ல டெல்லியில இருந்து புறப்பட்டு நம்ம தமிழகம் சென்னைக்கு விஜய் அவரை பார்க்க வராரு. ஆனா விஜய் அவர்கள் எதுக்காக ராகுல் காந்தி அவர் இப்ப அவசரமா நம்மளை பார்க்க வராரு அப்படிங்கிற விஷயம் விஜய் அவருக்கு தெரியாதா என்ன? அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்ட் அதிர்ச்சியை ராகுல் காந்தி அவருக்கு வச்சிருக்காரு. அப்படி இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் நடந்த இந்த எலெக்ஷனுக்கான ரிசல்ட் நம்ம பார்க்குறப்ப விஜய் ஏறக்குறைய அவர் பெரும்பான்மை வாங்கிட்டாரு. ஆனாலுமே நிச்சயமா ராகுல் காந்தி அவருடைய உதவி விஜய் அவருக்கு கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவைதானா? ராகுல் காந்தி அவசரமா இப்போ சென்னைக்கு அவர் புறப்பட்டு வர இருக்காரு. ஆனாலுமே அவருக்கு அதிர்ச்சி தரும் விதமான ட்விஸ்ட் இப்போ விஜய் அவர் என்ன கொடுக்க இருக்காரு. அதே போல அரசியல்ல விஜய் அவருடைய அடுத்த கட்ட அந்த அதிரடியான நடவடிக்கை அவருடைய நகர்வு என்ன அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமலேயே பாருங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் கட்சி துவங்கி அவர் தன்னுடைய கட்சி பற்றி பேசுகிறப்ப யார் வேணாலும் என் கூட வந்து கூட்டணி ஏற்படுத்திக்கலாம், என் கூட கூட்டணி வச்சுக்கிறவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இன்னும் எல்லாத்துலேயுமே உங்கள் எல்லாருக்குமே பங்கு அளிக்கப்படும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் அவங்களுக்கு அழைப்பு நேரடியாகவே விடுத்திருந்தார். அதே போல தான் விடுதலை சிறுத்தை கட்சியான திருமாவளவன் அவருக்கும் நேரடியான அழைப்புகள் இன்னும் மற்ற கட்சிகள் யாராக இருந்தாலும் கூட வரலாம் அப்படின்னு அழைப்பு விடுத்திருந்தார் விஜய் அவர்கள். ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி அவங்களும் வரல. தேமுதிக இன்னும் மற்ற சிறிய சிறிய கட்சிகள் நிறைய பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. ஆனால் அவங்க எல்லாருமே விஜய் அவரை வச்சு பேரம் பேசி மற்ற கட்சியினர்கள் பெரிய கட்சி திமுக அதிமுக அந்த மாதிரியான கட்சிகள் கிட்ட இருந்து அவங்களுக்கான அந்த தொகுதியை அதிகப்படுத்திட்டாங்களே தவிர விஜய் அவர்கிட்ட அந்த பொய்யான பேரம் பேசி விஜய் அவரை கடைசியாக ஏமாற்ற தான் செஞ்சாங்க. இதில் முக்கியமாக காங்கிரஸ் அவங்கள ரொம்ப பெரிய அளவில் விஜய் நம்பியிருந்தார். ஜனநாயகன் படத்துக்கான அந்த ஆதரவு குரலை கூட ராகுல் காந்தி அவர் கொடுத்திருந்தாரு. இதனால் கடைசி நேரம் வரைக்கும் நிச்சயமாக காங்கிரஸ் கூட்டணிக்கு உள்ள வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த விஜய் அவருக்கு கடைசி வரைக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை காங்கிரஸ் கொடுத்தாங்க. இதில் மிகப்பெரிய ஒரு மோசமான துரோகம் விஜய் அவருக்கு செஞ்ச காங்கிரஸ் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா விஜய் அவரை முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்க எக்ஸ்ட்ராவாக தொகுதிகளை கூட வாங்கிக்கிட்டாங்களே தவிர கடைசியாக விஜய் அவரை இந்த எலெக்ஷனில் கழட்டி விட தான் பார்த்துருக்காங்க ஆரம்பத்தில் இருந்து காங்கிரஸ். ஆனாலுமே தனிச்சையாக 234 தொகுதிகள்லையுமே மக்களை மட்டுமே நம்பி விஜய் அவர் தனிச்சையாக தொகுதியில் களம் கண்டார். இப்படி இருக்க கருத்து கணிப்பு ஓட்டு போடுறப்ப அதுக்கப்புறமா எக்ஸிட் போல் இப்படி எல்லாத்துலேயுமே விஜய் கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து கருத்து கணிப்புகள் நிலவரம் எல்லாமே வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலையில் ரிசல்ட்டு வாக்கு எண்ணிக்கை நடக்கிறப்ப வந்த தகவல்கள் எல்லாமே அப்படியே தலைகளாக மாறியிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் எக்ஸ்பர்ட்டுகள் அவங்க எல்லாருமே கூட ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. விஜய் அவர் ஏதோ கொஞ்சம் ஜெயிப்பார், ஒரு 10 20 30 வேணால் ஜெயிப்பார் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிருக்காங்க. ஆனால் ஆட்சியை ஏறக்குறைய அமைக்கக்கூடிய அளவுக்கு விஜய் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியை அதுவும் 2 தொகுதிகளில் விஜய் நின்றுருக்காரு. 2 தொகுதியிலுமே விஜய் ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரையுமே வீழ்த்திருக்காரு. அவருடைய கொளத்தூர் தொகுதியில் விஜய் வீழ்த்திருக்காரு. கிட்டத்தட்ட ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டை வீழ்த்தின ஒரே பெருமை பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவருடைய கட்சி விஜய் கட்சிக்கு இந்த பெருமை கிடைச்சிருக்கு. இப்படி தமிழகம் முழுக்க மிகப்பெரிய வரலாறு காணாத வெற்றியை விஜய் அவர் என்னதான் பதிவு பண்ணியிருந்தாலும் ஆட்சி பெரும்பான்மை விஜய் அவர் அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 118 இடங்களில் விஜய் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சாயந்தரம் சுமார் 5 மணி நிலவரப்படி விஜய் அவருடைய கட்சிக்கு 108 110 112 இப்படி மாறி மாறி நம்பர்ஸுகள் ஜம்ப் ஆகிட்டே இருக்கே தவிர விஜய் அவரால் அந்த 118 அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் அந்த எண்ணிக்கை வரைக்கும் லீடிங்கில் கூட விஜய் அவர்களால் வர முடியல அப்படிங்கிறது தான் நிலைமையாக இருக்குது. இதனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆனால் எத்தனை தொகுதிகள் விஜய் அவருக்கு இன்னும் குறையும் அப்படிங்கிறது இன்னைக்கு நைட்டு இரவுக்குள்ளே நிச்சயமாக தெரிய வந்துடும். இந்த விஷயத்த ரொம்ப உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர் கவனிச்சிருக்காரு. இன்னைக்கு விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய லீடிங் எடுத்து ஜெயிப்பார் அப்படின்னு ராகுல் காந்தி அவங்க இன்னும் இந்திய அளவில் அரசியல் ஜாம்பவான்கள் யாருமே சத்தியமாக எதிர்பார்க்கல. இந்த விஷயத்தை பார்த்த உடனே எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் விஜய் அவர்கள் எதிர்பார்த்தாரு. நம்ம கூட அந்த கூட்டணி ஏற்படுத்திக்க நினைச்சாரு. நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் கூட கூட்டணி வச்சிருந்தா நிச்சயமா மிகப்பெரிய ஒரு அபாரமான வெற்றியை கண்டிப்பாக காங்கிரஸ் விஜய் 2 பேருமே அடைஞ்சிருக்கலாம். நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு
காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர் நினைக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவர் நினைக்க ஆரம்பிச்சதன் வெளிப்பாடாக பார்த்தீங்கன்னா, நேரடியாக விஜய் அவர்கிட்ட முதற்கட்டமாக மன்னிப்பு கேட்குற மாதிரியான சம்பவங்களும் நடந்திருக்கு. அதாவது விஜய் அவர்கிட்ட நேரடியாக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கல. ஆனால் டெல்லியில் இருக்கிற ஒரு சில மிகப்பெரிய மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் விஜய் கூட கூட்டணி வச்சிருக்கணும், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி டெல்லி காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி அவர் சொல்லாமல் இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனாலுமே டெல்லி காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஒரு சில பேர் விஜய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரியும், திரும்பவும் இந்த கூட்டணியை, அதாவது விஜய் அவருக்கு அந்த தொகுதிகள் குறையுதில்ல, அந்த ஆதரவை நாங்கள் தரோம், திரும்பவும் அந்த கூட்டணியை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் அவருக்கு ஆதரவு தர்ற மாதிரி காங்கிரஸ் மேலிடம் டெல்லியில் இருந்து தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு மத்தியானத்தில் இருந்து வெளியாகிறத பார்க்க முடியுது. எல்லாத்தை விட மிக முக்கியமான ஹைலைட்டான ஒரு பரபரப்பான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா, அவர் இன்னைக்கு அவசரமாக இன்று இரவே நம்ம தமிழகத்துக்கு புறப்பட்டு வர இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஸோ எதுக்காக அவர் புறப்பட்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக விஜய் அவரை நேரடியாக சந்திக்க வராரு. அதுவும் எதுக்குன்னா, விஜய் அவர்கள் எப்படி பார்த்தாலும் 118 இடங்கள் கண்டிப்பாக விஜய் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. நிச்சயமாக ஒரு 10 தொகுதியாவது எப்படியாவது விஜய் அவருக்கு அந்த 10 எண்ணிக்கை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு 5-6 தொகுதிகளில் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்காங்க தமிழகத்தில். அதே போல் இன்னும் திமுக கட்சிக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒரு சில கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தை ஒன்று இருக்குது, இன்னும் சிபிஎம், இன்னும் ஒரு சில கட்சிகள், அவங்க எல்லாரையுமே ஒன்று திரட்டுறதுக்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வராரு. ஸோ எல்லாரையும் சேர்த்து ஒரு கூட்டாக ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா நிச்சயமாக 10 பேர் கூட்டாக விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். அதனால் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவசரமாக சென்னைக்கு இன்று இரவு அவர் வர இருக்காரு. வந்த உடனே இங்கே திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியினர்கள் எல்லாரையுமே பார்த்து பேச இருக்காரு. பார்த்து பேசி எல்லாரையுமே ஒரு 10 பேர் சேர்ற மாதிரியான ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி நாளைக்கு உடனடியாக முதல் ஆளாக விஜய் அவருக்கு எத்தனை தொகுதிகள் குறையுதோ அதற்கான ஆதரவை நாங்கள் தரோம், எங்களை உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் கூட சேர்த்துக்கோங்க அப்படின்னு ராகுல் காந்தி நேரடியாக விஜய் அவர்கிட்ட இந்த ஆதரவை தெரிவிக்கிறதுக்காக அவசரமாக இன்னைக்கு நைட்டு ராகுல் காந்தி தமிழகத்துக்கு புறப்பட்டு வர இருக்காரு. ஸோ இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா விஜய் அவர் யாரையுமே போய் கேட்க தேவையில்லை, கெஞ்ச தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே காங்கிரஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர் ஆசைப்பட்ட அந்த கூட்டணி எலெக்ஷனுக்கு அப்புறமா காங்கிரஸ் கூட அந்த கூட்டணி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் காங்கிரஸ் எந்த அளவுக்கு விஜய் அவரை வச்சு மோசமாக அரசியல் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதனால் நிச்சயமாக விஜய் அவர் காங்கிரஸ் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்ட் அதிர்ச்சியை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த பக்கம் அதிமுக கூட்டணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் பாமக அவங்களும் ஒரு 6-7 தொகுதியில் ஜெயிக்கிற மாதிரியான நிலவரத்தில் இருக்காங்க. விஜய் அவருக்கு கண்டிப்பாக கணிசமாக கொஞ்சம் தொகுதி, அதாவது ஒரு 6-7 ஒரு 5 தொகுதிகள் கம்மியாக விஜய் அவருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக பாமக இன்னும் மற்ற இதர சிறு சிறு கட்சிகள் அவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சி அதிகாரம் வேண்டாம், கை கட்டிக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர தயாராக இருக்கோம் அப்படின்னு சிறிய சிறிய கட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் விஜய் அவர்கள் அவருடைய முதல் சாய்ஸாக நிச்சயமாக காங்கிரஸ் இருக்காது. அவரை தவிர்த்து சிறிய சிறிய கட்சிகள் 2-3 முக்கியமாக பாமக, அன்புமணி ராமதாஸ், விடுதலை சிறுத்தை கட்சி அவங்க கூட ஒன்று வச்சுருக்காங்க. இப்படி அவங்கள உள்ளே வச்சுக்கலாம். காங்கிரஸ் நம்மளை முதுகில் குத்துனவங்க, அவங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டில் தான் விஜய் அவர் இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெளியாகிற மாதிரி தெரியுது. ஸோ எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக தமிழகத்தின் அடுத்த முதல்வராக விஜய் அவர் பதவி ஏற்கிறது உறுதியாக இருக்குது. ஆனால் அவருக்கு ஆதரவு தரப்போகிற அந்த குறைந்தபட்ச தொகுதிகள் யார்கிட்ட இருந்து விஜய் அவர் ஆதரவு வாங்க போகிறாரு, அதாவது விஜய் ஆதரவு கேட்குற நிலைமையில இல்லை, ஆதரவு அவங்களாகவே வந்து இப்போ விஜய் அவருக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இதர சிறிய சிறிய கட்சிகள் வேட்பாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லா டீட்டெயில் விவரம் எல்லாமே தெரிய வந்துடும். ஆனாலுமே காங்கிரஸ் அவங்களுடைய கூட்டணியை விஜய் அவர் தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட்டை பொறுத்திருந்து பார்க்கலாம்.